மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். சாப்டர் 5ல பைத்தான் வேரியபிள்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாப்டர் 6ல கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம ஏற்கனவே C++ ப்ரோக்ராமிங்ல இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி பார்த்துருக்கோம். பட் பைத்தான்ல நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ யூனிட் 2 சாப்டர் 6ல தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா டு கெயின் நாலேஜ் ஆன் தி வேரியஸ் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் இன் பைத்தான் லாங்குவேஜ். ஸோ என்னென்ன மாதிரியான ஃப்ளோலாம் இருக்கு, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிரிண்ட்ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பிரிண்ட்ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், டிஸ்பிளே பண்றதுக்காக நம்ம பயன்படுத்துற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். தென் இன்புட்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதே மாதிரி இங்க வந்து நமக்கு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்து டு லேர்ன் த்ரூ த சின்டாக்ஸ் ஹவு டு யூஸ் கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ரோக்ராம் ஃப்ளோ. ப்ரோக்ராம் வந்து எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பத்தி இதுல நம்ம டீடைலா பார்க்க போறோம் பைத்தான்ல. டு அப்ளை ஐட்ரேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் டு டெவலப் கோட் டு ரிப்பீட் த ப்ரோக்ராம் செக்மெண்ட் ஃபார் ஸ்பெசிபிக் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆர் டில் த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதெல்லாமே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஐட்ரேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைன்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்ன, இதுதான் வந்து நம்ம இந்த இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ப்ரோக்ராம்ஸ் மே கண்டெயின் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா இட் வில் கண்டெயின் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். These statements are executable segments that yield the result. So ஒரு செக்மெண்ட், ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட்ஸ், அதாவது எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம சொல்றோம். நமக்கு கடைசியில் ரிசல்ட் கிடைக்கும். இன் ஜென்ரலா ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா சீக்வென்ஷியலா எக்ஸிக்யூட் ஆகும். சீக்வென்ஷியல் அப்படின்னா அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், இந்த மாதிரி அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, தட் இஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர். ஸோ தேர் மே பி சிச்சுவேஷன் இன் அவர் ரியல் லைஃப் ப்ரோக்ராமிங் we need to skip the segment or set of statement. சில நேரங்கள்ல நமக்கு அந்த சீக்வென்ஸா போகாம நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அப்போ ஒரு செக்மெண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ எல்லா நேரமும் ஒரே மாதிரி சீக்வென்ஸா போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது ப்ரோக்ராம். ஒரு சில நேரங்கள்ல ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா செக்மெண்ட்ல இருந்து அதாவது ஜம்ப் பண்ணி இன்னொரு லொகேஷனுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நமக்கு வந்து என்ன யூஸ் பண்றோம், அல்டர்னேட்டிவா வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். அதுக்கு தான் என்ன சொல்றோம், அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். So to execute a set of statements multiple times called iteration or looping. அதாவது 3 types of statements அப்படின்னு சொல்லும் போது sequential statement, alternative or branching, another one is iteration or looping. There are 3 types of statements in Python. First one sequential statement, second one alternative or branching, third one iteration or looping. Okay, other the types of statements la பார்ப்போம். So what is meant by control structure? A program statement that causes a jump of control from one part of the program to another is called control structures or control statement. இந்த சாப்டர் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா அந்த வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் எப்படி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டோ அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஏன்னா ப்ரோக்ராமோட ஃப்ளோவே இதுல தான் இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறதுக்கான அந்த ப்ரோக்ராம் ஃப்ளோவே நமக்கு என்ன இருக்கு, இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு. ஸோ வாட் இஸ் மென்ட் பை கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர், இதுதான் கொஸ்டின். வாட் இஸ் மென்ட் பை கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டா a program that causes a jump of control from one part of the program to another is called control structure or control statement. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு மூவ் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்றோம், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல 3 டைப் இருக்கு. அதான் நான் முதல்ல சொன்னது, சீக்வென்ஷியல், அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங். இட்டரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிலர் வந்து இட்டரேட்டிவ்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, ஐட்ரேட்டிவ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப்
கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் sequential statement. The sequential statement, so next, a sequential statement is composed of a sequence of statements which are executed one after another. ஒரு லைனுக்கு அடுத்தடுத்து வர்றதுதான் நம்ம என்ன சொல்றோம், sequential statement அப்படின்னு சொல்றோம். So do you follow? Okay, next வந்து example. இப்போ நான் வந்து hello, this is Srividya, so தியாகராஜர் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதை வந்து நான் பைத்தான்ல எப்படி ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ பைத்தான்ல பைத்தான் ஸ்கிரீன் ஓபன் பண்றோம். பைத்தான் ஸ்கிரீன் ஓபன் பண்ணும்போது பைத்தான் ஸ்கிரீன் ஓபன் பண்ணி ஒன் செகண்ட். இப்போ பைத்தான் ஸ்கிரீன் ஓபன் பண்ணும்போது நம்ம வந்து பைத்தான்ல வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போறோம். இப்போ ஸோ ஐடிஎல்இ ஸ்கிரீன் ஓபன் பண்ணணும் இல்லையா, பைத்தான்ல ஐடிஎல்இ. நான் வந்து பைத்தான் ஐடிஎல்இ ஸ்கிரீன் ஓபன் பண்றேன். நமக்கு ஆல்ரெடி பைத்தான் ஓபன் பண்றதுக்கு தெரியும். பைத்தான் ஸ்கிரீன் ஓபன் ஆகுது, ஓபன் ஆயிடுச்சா? ஸோ இதுல நம்ம சீக்வென்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபைல்ல போய் நியூ statement print. Again, this is secondary school. பைத்தான் ஸ்கிரீன்ல டைப் பண்ணிட்டு ஃபைல்ல போய் சேவ் பண்றோம். சேவ் பண்ணும்போது நம்ம எந்த ஃபோல்டர்ல, இப்போ நான் வந்து 12A ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். 12A ஃபோல்டர்ல வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டாட் py ஓகே சரி. இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரன் கொடுக்கும்போது ரன் மாடியூல். ஸோ திஸ் இஸ் ஸ்ரீவித்யா தியாகராஜர் மாடல். இந்த சீக்வன்ஸ் அடுத்தடுத்த லைன், நீ எத்தனை லைன் கொடுத்தாலும் என்ன ஆகும், அடுத்தடுத்த லைன் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸ்கிரீன் கிளியரா இருக்கலாமா? தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல்ல போய் நம்ம திஸ் இஸ் ஸ்ரீவித்யா பிரிண்ட் தியாகராஜர் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதுலயே போய் நான் வேற ஏதாவது டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த லைன் டைப் பண்றேன்னா அந்த லைன் அடுத்த லைன்ல என்ன டைப் பண்றேன்னா அட்ரஸ் டைப் பண்றோம், தெப்பக்குளம். இது சீக்வன்ஸா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அதை ரன் பண்ணீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த லைன். ஸோ இது வந்து சீக்வென்ஷியல் ஆர்டர்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்னது, சீக்வென்ஷியல் அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். நார்மலா நம்ம கொடுக்கக்கூடியது அடுத்தடுத்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஜென்ரலா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சீக்வென்ஷியலா தான் நமக்கு ஒர்க் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். ஓகே, பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, சிம்பிள் இஃப், எல்ஸ் இஃப் எல்ஸ், எல்இஃப். இந்த மூணும் தான் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் நம்ம என்ன சொல்றோம் அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது நமக்கு எந்த இடத்துல ஒரு இடத்துல கண்டிஷன் கொடுத்து நமக்கு ஆன்சர் வருது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஒரு கண்டிஷன் ட்ரூனா ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், கண்டிஷன் ஃபால்ஸ்னா another ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி ரெண்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நமக்கு வந்து இந்த அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர்.
ஸோ பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண பூலியன்னா நமக்கு தெரியும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒன் ஆர் டூ ஒன் ஆன்சர் நம்ம கேட்டு அதுக்கு எஸ் ஆர் நோ நமக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம பூலியன் சொல்லுவோம். ஒரு பூலியன் அல்காரிதம் நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்ப அந்த டைம்ல கண்டிப்பா அல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் சிம்பிள் இஃப், another one is if else, இன்னொன்னு if elif. ஓகே, இது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் இஃப். ஸோ இது வந்து சிம்பிள் இஃப் இதுலயே தெரிஞ்சிடும். சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷன் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கலாம்? ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனா இருக்கலாம். இப்போ இதனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன். இங்க நல்ல கவனி, நம்ம வந்து பைத்தான்ல வந்து இண்டென்டேஷன்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இண்டென்டேஷன் மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கர்லி பிரேசஸ், அதாவது பாக்குறதுக்கு அழகா இருக்கணுங்கிறதுக்காக இண்டென்டேஷன், அதாவது பார்வையா இருக்குன்றதுக்காக நம்ம டேப் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க அப்படி கிடையாது. கம்பல்சரியா இண்டென்டேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இண்டென்டேஷன்னா என்னன்னு தெரியும். அதாவது இஃப் கண்டிஷன் இங்க கொடுத்துட்டோம், அடுத்த லைன் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்ட் ஆகாது. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதுல இருந்து ஒரு டேப் தள்ளி இப்படி ஸ்டார்ட் பண்ணும். சரியா? சோ இஃப் கண்டிஷன் நம்ம கொடுக்கிறோம். இஃப் கண்டிஷன் கோலன். இந்த கண்டிஷன் கொடுக்கிற இடத்துல இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள் வந்து ஆப்ஷனல். அதாவது இது வந்து சின்டாக்ஸுக்காக கொடுத்தது. கண்டிஷன் கொடுக்கிறோம், கண்டிஷன் கோலன் சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக். ஓகே, சோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நம்ம நியூ ஃபைல் ஓபன் பண்ணியாச்சு. இப்போ இந்த நியூ ஃபைல்ல நான் டைப் பண்ண போறேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ n is equal to int of input enter any number. இப்போ இல்லைன்னா enter your age அப்படின்னு நான் கொடுக்குறேன். ரெண்டு பிராக்கெட் ஓபன் பண்ணி இப்போ நான் வந்து செக் பண்றேன். if n greater than or equal to 18. ஸோ இந்த கண்டிஷன் கொடுத்துட்டு இஃப் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அதுவாகவே என்ன பண்ணும், கோலன் போட்டாச்சுன்னா நமக்கு வந்து இந்த சிம்பிள் வந்து என்ன ஆயிரும், இந்த இடத்துல வந்து நின்று. இப்போ நான் வந்து கோலன் கொடுக்காம என்டர் தட்டுறேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, அந்த சைட்ல போயிடும். ஸோ அந்த டேப் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த கோலன் கொடுத்த அடுத்த லைன்லேயே வந்து. இப்போ இஃப் என் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என்ன இருந்துச்சா, பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஜஸ்ட் சும்மா ஒரு இவ்வளவுதான். இப்போ ஃபைல்ல போய் சேவ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வியூல வந்து நம்ம 12A போய் பைத்தான் ப்ரோக்ராம்ல சிம்பிள் இஃப் இப்போ நான் ஃபைல் நேம் கொடுக்கும்போது sif.py சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்றதுக்கு ரன் மாடியூல் கொடுத்தீங்கன்னா என்டர் யுவர் ஏஜ் கேக்குதா, என்டர் யுவர் ஏஜ். இப்போ ஏஜ் வந்து நான் 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தா எனக்கு ஆன்சர் எதுவுமே வராது. இதே இது வந்து திரும்ப நான் வந்து என்ன கொடுக்குறேன், ஏஜ் வந்து ரன் கொடுக்கும் போது அபவ் 18 கொடுக்குறேன், இல்லைன்னா 18 கொடுக்குறேன். 18 கொடுக்கும்போது என்ன ஆகும், நமக்கு அந்த இது பிரிண்ட் ஆகும் 18. யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். அப்ப சிம்பிள் இஃப்ல வந்து நமக்கு என்ன ஆகாது, எல்ஸ் பார்ட்டே வராது. ஓகே, ஸோ கிளியரா இருக்கா உங்களுக்கு? கிளியரா இருக்காமா? ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம்ல? Next.
சிம்பிள் இஃப் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் இஃப் எல்ஸ். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்ணோம், இஃப் கண்டிஷன் கொடுத்தோம், எல்ஸ் பார்ட்ல நம்ம எதுவுமே எழுதல. ஆனா இங்க வந்து என்ன பண்ணலாம், இஃப் கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நமக்கு இதுல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சோ இது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இதுல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் an alternative மெத்தட் வந்து இதுல இருக்கு. எப்படின்னா இது தவிர வேற என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் 1, வேரியபிள் 1 இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதேதான். இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும். சரியா, இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தால், ஃபால்ஸ்னா என்ன எக்ஸிக்யூட், எல்ஸ் பார்ட்ல என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைல்ல நியூ ஃபைல் கொடுத்தாச்சு. இந்த இதுல நம்ம வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம், எல்ஸ். இன்ட் எதுக்காக கொடுக்குறோம், இன்புட்ல கொடுக்கறது நமக்கு அந்த எப்பவுமே வந்து இன்புட்ல வாங்குறது ஸ்ட்ரிங்கா இருக்கும். என்டர் எனி நம்பர், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குது. என்டர் எனி நம்பர். அடுத்தது இஃப் ஏ, அதாவது நம்ம கொடுத்துருக்கிறது ஈவன் நம்பரான்னு செக் பண்ண போறோம். ஸோ இது வந்து கண்டிஷன் ட்ரூவா இருந்தால், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் ஏ, ஏங்கிறது நார்மல், ஏ இஸ் ஈவன். அப்படி இல்லைன்னா எல்ஸ், எல்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்ஸ் பிரிண்ட் ஏ இஸ் ஆட். இது சிம்பிள். இந்த இதை எக்ஸிக்யூட் பண்றேன்னு வச்சுக்கோ, ஃபைல்ல போய் சேவ் பண்ணிட்டு 12A பைத்தான் ப்ரோக்ராம்ல இப்போ வந்து even.p சொல்றேன். நம்பர் வந்து 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தானாக்கும் ஈவன் நம்பர் டிஸ்பிளே பண்ணி 10 இஸ் ஈவன். ஸோ அகைன் நான் வந்து இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10க்கு பதிலாக 5 கொடுக்குறேன். 5 கொடுத்தா என்ன வருது, 5 இஸ் ஆட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆகுது, கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா செகண்ட் ஒன்ல எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ கண்டிப்பா இஃப் எழுதும் போது இந்த இடத்துல கோலன் இருக்கணும், எல்ஸ் பார்ட்லயும் கோலன் வரும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸ்மால் லெட்டர், நமக்கு அந்த கர்லி பிரேசஸ் அதெல்லாம் கிடையாது. சிம்பிளா இண்டென்டேஷன் கரெக்டா இருந்தா போதும். ஒரு டேப், அதாவது ஜஸ்ட் ஒரு டேப் தட்டினீங்கன்னா வரும் இந்த இது. அப்ப கோலன் இல்லைன்னா எரர் சொல்லும். இப்ப அடுத்த லைன் நான் கொடுக்க போறேன்னா அடுத்த லைன் இங்க கொடுக்க கூடாது. இப்ப நான் இஃப்க்கு இங்க கண்டிஷன் செக் பண்ணிட்டு இஃப்க்குரிய பார்ட் நான் கொடுக்க போறேன். அதாவது இஃப் ஏ %2 ஈக்குவல் டு 0வா, அந்த கண்டிஷன் ட்ரூ. இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்னால ஒரு தடவை கொடுத்துட்டோம். இப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு இப்ப ஏதாவது வெல்கம் அப்படின்னு ஏதோ சம்திங், அதாவது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அதுவும் என்ன பண்ணணும், இந்த டேபுக்கு நேரா இருக்கணும். இப்ப பாருங்களேன், ரெண்டு டிஃபரன்ஸும் உனக்கு காமிக்கிறேன். இப்ப ரன் பண்ணும்போது இப்ப நான் 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுது, 10 இஸ் ஈவன் வெல்கம் அப்படின்னு சொல்லுது. இதுவே நான் இந்த பிரிண்ட்டை இந்த பக்கம் தள்ளிடுறேன். இப்ப ஃபைலை சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன்.
என்ன எரர் காமிக்குதா? ஏன்னா இன்வாலிட் சின்டாக்ஸ் ஒன்னு எல்ஸுக்கு அப்புறம் இருக்கணும், அப்ப இன்வாலிட் சின்டாக்ஸ் எரர் வரும். அப்ப அந்த இஃப்க்குரியது கிடையாது, ஒன்னு எல்ஸுக்குரியதா இருக்கணும். அதனாலதான் இந்த எரர் வரும், இன்வாலிட் அப்படின்னு நமக்கு காணும். ஸோ இது கரெக்டா இண்டென்டேஷன் கரெக்டா இருந்தாதான் நமக்கு இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த இண்டென்டேஷன் கரெக்டா வச்சுட்டு நம்ம ரன் பண்ணலாம். is even. There. Next, nested if else. Nested if, elif, else. இது எப்படி பண்ணுது? அதாவது if condition true இருந்தால் நம்ம என்ன பண்ணிடுறோம், கண்டிஷன் ட்ரூ பார்ட்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸ் பார்ட்ல இருக்கிறது பண்ணிட்டோம். சப்போஸ் சில கண்டிஷன்ல கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் ப்ராசஸ் பண்ணிடும், கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கும்போது அகைன் அந்த கண்டிஷன் செக் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஃப் எல்இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு கேட்டுக்கலாம். யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்காமா? எனி டவுட்? இதா டவுட் இருக்காப்பா? டவுட் இருக்கா? எஸ் ஆர் நோ? சாய் ரிஷி? நோ. ஓகே, நோ டவுட். நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்றேன். இப்ப அடுத்தது என்ன இருக்கு? இப்ப இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அடுத்து என்ன வருது நமக்கு? நெஸ்டட் இஃப் எல்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் சொல்ல போறேன். ஓகே, நெஸ்டட் இஃப் எல்ஸ். இங்க எல்ஸ் இஃப்னு சொல்லக்கூடாது, எல்இஃப். ஓகே, when we need to construct a chain of if statements, then elif clause can be used instead of else. இப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்றோம், கண்டிஷன் 1 ட்ரூவா இருந்தா இது எப்படி ஒர்க் ஆகும்? இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், கண்டிஷன் 1 வந்து செக் பண்றோம், இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதோட ஸ்டாப் ஆயிடும். ஓகே, சப்போஸ் இஃப் த கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தால் என்ன பண்ணும், நேரா வந்து அடுத்து எல்ஸுக்கு வரணும் இல்லையா? எல்ஸுக்கு வரும்போது அகைன் ஒரு கண்டிஷன் செக் பண்றோம், அடுத்த கண்டிஷன் செக் பண்றோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் இதுல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா அகைன் எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். இதே மாதிரி எத்தனை வேணா நம்ம எழுதிக்கலாம், பிளாக் ஆஃப் என் பிளாக் எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போடலாம். என்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னா, இப்போ ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 அண்ட் அபவ் இருந்தா ஏ கிரேட் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி 70ல இருந்து 80 நமக்கு புக்ல இருக்கிற ப்ரோக்ராம் தான். 70 to 80ல இருந்தா பி கிரேட், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 ஆர் 70 இருந்தா சி கிரேட். அடுத்து என்ன வரும், 50 to 60 நினைக்கிறேன் இருந்ததுன்னா டி கிரேட், அதர்வைஸ் இ கிரேட். ஸோ இந்த லிஸ்ட்ல பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ புக் இல்லாம தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு கோடிங் எழுதணும். இப்போ ஆவரேஜ் எழுதணும் அப்படின்னா 2 பாடம் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு வந்து M1 வச்சிருக்கேன். M1ல வந்து இன்புட் வாங்குறோம். ஒரு நிமிஷம். M1ல இப்போ இன்புட் என்டர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், என்டர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேயா? அடுத்தது இன்ட்டு M2 இன்டா இன்புட். ஸோ 2 சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு செகண்ட் சப்ஜெக்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்புட் வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இன்புட் வாங்கியாச்சு, செகண்ட் சப்ஜெக்டையும் இன்புட் வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்புட் வாங்கிட்டு இந்த ரெண்டுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஏவிஜி இஸ் ஈக்குவல் டு M1 plus M2 divided by 2. M1 plus M2. அதாவது இந்த M1ஐயும் M2ஐயும் ஆட் பண்றோம். இது எப்படி ஆட் பண்ணணும், பிராக்கெட்டுக்குள்ள கொடுக்கணும்.
நான் M1ஐயும் M2 ஆவரேஜ் அப்படிதானே கால்குலேட் பண்ணுவோம். M1 M2 ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் டிவைடட் பை 2. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து 2ன்றனால இப்போ கண்டிஷன் எழுதுறோம். இஃப் ஆவரேஜ், சோ இதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா பாத்துக்கோங்க. நான் புக் இல்லாம 80 greater than or equal to 80 இருந்தால் இந்த ஆவரேஜ், அதாவது கண்டிப்பா கண்டிஷனுக்கு வந்து பிராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை இதுல. சோ நமக்கு C++ல எல்லாம் இல்லைன்னா இஃப் கண்டிஷன்ல கம்பல்சரியா பிராக்கெட் இருக்கணும். ஆனா இங்க என்ன முக்கியம் அப்படின்னா இந்த கோலனும் இண்டென்டேஷனும் தான் ரொம்ப முக்கியம். இந்த கோலனும் இண்டென்டேஷன். இஃப் ஆவரேஜ் வந்து கிரேட்டர் than or equal to 80 இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம், பிரிண்ட் கிரேட் ஏ அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, கிரேட் ஏ. நெக்ஸ்ட் அடுத்தது இப்ப கண்டிஷன் வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணணும், எல்ஸ் இஃப். எல்ஸ் வந்து இந்த பக்கம் வந்துடணும். எல் இஃப் கோலன் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் பிரிண்ட் கிரேட் ஏ, இல்ல அப்படின்னா எல்ஸ் இஃப். அடுத்து என்ன பண்ண போறோம், எல்ஸ் இஃப்ல இந்த கண்டிஷன் இங்கே கொடுக்க போறோம் இல்லையா. எல்ஸ் இஃப் ஆவரேஜ் greater than or equal to 70 and ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். அண்ட் 70 less than 80 இல்லையா. அண்ட் ஆவரேஜ் less than 80. நாங்க வந்து greater than or equal to இருக்குன்னா less than 80 இருந்ததுன்னா print grade B. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அகைன் இப்ப இந்த கண்டிஷன் இதுவுமே ட்ரூவா ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்ப இதுல வந்து என்ன ஆகும், இதனோட இண்டென்டேஷன் இங்க இருக்கு இல்லையா. எஃப் எல்ஸ் இதுக்குள்ள எல்ஸ் எல் எஃப். அடுத்த கண்டிஷன் இல்லையா, கண்டிஷன் ட்ரூனா கிரேட் பி, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் கிரேட்டர் than or equal to 60 and average less than 70. இப்ப இதுக்குரிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்க வந்துடும், கிரேடு சி. ஓகே, அடுத்தது இதுக்குரியது வரும்போது கிரேடு சி. சாரி, அந்த பிராக்கெட் போடல, க்ளோஸ் பண்ணாதனால எரர் காமிக்குது இங்கே. பிரிண்ட் சி. ஓகே, இப்போ லாஸ்ட்ல இப்ப இதுல இருந்து இதனோட இந்த இஃப் கரெக்டா அந்த பொசிஷன்ல தான் வந்து நிற்கும். எல்ஸ் எல் இஃப் அகைன் ஆவரேஜ் greater than or equal to 50 and average கரெக்டா புரியனா, average less than இப்ப 16 போடணும் இல்லையா. less than 60 இருந்தால் print grade வந்து B. ஓகே, அடுத்தது elif again else if average greater than or equal to 50 முடிஞ்சிருச்சு, others இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், எல்ஸ் எல்ஸ்ல இங்க கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கணும், கோலன் பிரிண்ட் கிரேடு இ. அவ்வளவு. ஸோ இது வந்து எல்ஸ் இஃப் வந்து என்ன ஆயிடுச்சு, கண்டிஷன் கொடுத்துக்கிட்டே வரும். இதே வந்து C++ ப்ரோக்ராம்ல எப்படி எழுதுவோம், இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் than or equal to 80 அந்த பிராக்கெட் போட்டுட்டு கண்டிஷன்ல வந்து கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி பிரிண்ட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இங்க வந்து கர்லி பிரேசஸ் எல்லாம் கிடையாது, செமிகோலன் எல்லாம் கிடையாது. ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சா செமிகோலன் போடணும், அந்த இதெல்லாம் கிடையாது. இங்க மெயினா வந்து இண்டென்டேஷன் தான் பார்க்கணும். ஆவரேஜ் கிரேட்டர் than or equal to 80 இருந்தா கிரேட் ஏ. ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். ஃபைல் சேவ் அப்படின்னு கொடுக்கும்போது கிரேடுன்னே நான் சேவ் பண்றேன். ஓகே, நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ரன்ல போய் ரன் மாடி சின்டாக்ஸ் எரர் காமிக்குது. என்னாச்சு, இண்டென்டேஷன் எரர். ஓ, இதுல வந்து எரர் அப்ப எல்லாத்துக்கும் மாறும். ஸோ எவ்ரி டைம் நம்ம கரெக்ஷன் முடிச்சிட்டோம்னா சேவ் பண்ணிட்டு தான் அடுத்து ரன் பண்ணணும். அப்பதான் வந்து அது பண்ணணும். அகைன் அதே எரர் தான் காமிக்குது. ஸோ இங்க வந்து ஆவரேஜ் இண்டென்டேஷன் கொடுத்துட்டு இதுல இருந்து இங்க இருந்து என்டர் பண்ணா இங்கே வரணும். இப்ப அடுத்ததுல இப்ப நம்ம இந்த இடத்துல ஸ்பேஸ், அதாவது டெல் கீ பிரஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கீ அங்க வச்சு அப்ப இதுக்குரியது எண்ட் ஆயிரும்.
இப்போ இங்க வந்து என்னன்னா இது இந்த எல்ஸ் வந்து எங்க வரும் அப்படின்னா என்டர் தட்டோம்னா அதுக்கு நேரா வந்து நிற்கும் அதுவாவே. ஃபைல்ல சேவ் ரன் syntax error. So unindent does not match any outer indentation level. Indentation அதுவா வாரிரும். So அடுத்தடுத்த லைன் எரர் காமிச்சிட்டே invalid syntax. எல்லாமே சைடுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இது மட்டும் என்ன ஆகும்? ஃபைல்ல சேவ் பண்ணிட்டு என்டர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து நான் வந்து 50 அப்படின்னு நான் போடுறேன். செகண்ட் சப்ஜெக்ட் 40. அப்போ என்ன வரும் நமக்கு ஆவரேஜ்? இ கிரேட் இ. ஏன்னா 50 + 40 90. 90 டிவைடட் பை 2ன்றப்போ 45 வரும். அப்போ நமக்கு 45 வரும்போது என்ன ஆகும்? நமக்கு எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ கடைசி இதுக்கு வந்துடும். இப்போ அகைன் வந்து நான் இதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மார்க் வந்து 90, அடுத்தது 80 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் கிரேட் ஏ. ஸோ இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு தெரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் இப்போ இதுல இருந்து வருது. இப்போ இதுல வந்து என்ன பண்ணுது? ஆவரேஜ் வந்து 80. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த இடத்துல ட்ரூ ஆகும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் இஃப்க்கு இங்க வரும் ஆவரேஜ் 70 அண்ட் கிரேட்டர் than இந்த கண்டிஷன் வரும். செகண்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ்னா தான் எல்ஸ் இஃப்க்கு வரும். அந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படின்னா இங்க வரும். எப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்பெல்லாம் எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து அந்த கண்டிஷன் செக் பண்ணுது. ஓகே, சோ நெஸ்டட் இஃப் கிளியரா இருக்கா? நெஸ்டட் இஃப் கிளியரா இருக்கா? ஓகே, சோ இத வந்து அப்படியே வந்ததுன்னா நெக்ஸ்ட் கடைசி வரைக்கும் கிரேட் டி கிரேட் இ. சோ நெஸ்டட் இஃப்ங்கிறது இது வரைக்கும் வரும். இங்க ஸ்விட்ச் கேஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப நமக்கு C++ல எல்லாம் வந்து என்ன சொல்றோம்னா ஸ்விட்ச் கேஸ் இருக்கு இல்லையா? C++ல பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ். இங்க ஸ்விட்ச் கேஸே கிடையாது. நெஸ்டட் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம யூஸ் பண்றதுக்கு நெஸ்டட் இஃப் எல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் பார்த்துப்போம். நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபார் லூப், வைல் லூப், ஐட்ரேஷன் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கும். இதுக்குரிய அசைன்மெண்ட், அதாவது இந்த சம் பண்றதுக்கு நான் சில சம் உனக்கு கொடுக்குறேன். இதை நீங்க எனக்கு செஞ்சுட்டு நோட்ல வந்து செஞ்சு எனக்கு கொண்டது காமிங்க. ஓகே.
எனி டவுட்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா சொல்லலாம்ப்பா, பேசலாம். தம்பி ஏதாவது டவுட் இருக்காமா? இருக்காது? டவுட் இருக்கா? எனி டவுட்? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமே போட போறோம். ஸோ இது தெரியலன்னா நம்மளால வந்து அடுத்த ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன நம்ம பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். சரி, ஐட்ரேஷன் மட்டும் பார்க்கல, லூப்பிங் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் பார்க்கல. சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இஃப் எல்ஸ் இஃப், சரியா, நெஸ்டட் இஃப் வரைக்கும் பார்த்துக்கோம். ஸோ இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.